சொந்த வீடு கட்டி அதில் நிம்மதியாக வாழ வேண்டும் என்று நினைக்காத ஆளே இல்லை. ஒருவேளை சொந்தமாக இடமே இருந்தாலும் அதில் ஒரு வீடு கட்டும் யோகம் இல்லாமல் பலரும் ஏக்கத்துடன் வாழ்கிறார்கள். அந்த அளவிற்கு சொந்த வீடு அமைவது ஒரு பெரும் வரமாக பார்க்கப்படுகிறது. அப்படியான ஒரு வரத்தை நாம் ஏற்றக்கூடிய, அதுவும் பிரம்ம முகூர்த்த வேளையில் ஏற்றக்கூடிய ஒரு தீபத்தின் மூலம் எளிமையாக பெற்றுவிடலாம் என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்ன தீபம், அந்த தீபத்தில் எந்த பொருளை சேர்த்து ஏற்ற வேண்டும் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். இந்த பரிகாரத்தை சொந்தமாக வீடு கட்ட வேண்டும் என்று நினைப்பவர்கள் மட்டுமல்லாமல், ஏற்கனவே சொந்த வீட்டில் வாழ்பவர்கள் மற்றொரு வீடு அல்லது நிலம் வாங்க வேண்டும் என நினைத்தாலும் கூட இதை செய்யலாம். அப்படி என்ன பரிகாரம்? இந்த பரிகாரம் ஒரு தீபம் ஏற்றும் முறைதான். நாம் தினந்தோறும் வீட்டில் ஏற்றக்கூடிய தீபத்தில் ஒரே ஒரு பொருளை சேர்ப்பதினால் இந்த யோகம் நமக்கு விரைவில் அமையும். இதை கேட்கும் பொழுது பலரும் ஒரு தீபத்தினால் இவ்வளவு நன்மை ஏற்படுமா என்று வியக்கத்தக்க வகையில் இருக்கிறதல்லவா? இந்த தீபத்தை நம்முடைய வீட்டு பூஜை அறையில் ஏற்ற வேண்டும். அதுவும் அதிகாலை எழுந்து குளித்து நீராடி பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தான் ஏற்ற வேண்டும். பிரம்ம முகூர்த்த நேரம் என்பது அதிகாலை 3 மணியிலிருந்து 5:30 மணி வரை ஆகும். அந்த நேரத்தில் எழுந்து நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றுவது அதி சிறப்பான பலனை தரும். இந்த தீபம் ஏற்றுவதற்கு நம் வீட்டில் எப்பொழுதும் பயன்படுத்தும் விளக்கே போதும். அது காமாட்சியம்மன் விளக்கு, அகல் விளக்கு என எது வேண்டுமானாலும் இருக்கலாம். இந்த தீபம் ஏற்றுவதற்கு முன்பாக வீட்டில் இருக்கும் விநாயகர் படத்தை சுத்தமாக துடைத்து மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து மலர் சாற்றி அவருக்கு முன்பாக இந்த தீபத்தை ஏற்ற வேண்டும். தீபம் ஏற்றுவதற்கு பயன்படுத்தும் விளக்கை சுத்தம் செய்து அதற்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து கொள்ளுங்கள். அதன் பிறகு விளக்கை நல்ல நறுமணமிக்க மலர்களால் அலங்கரிக்க வேண்டும். இது மிக மிக முக்கியம். ஏனென்றால் இந்த பரிகாரத்துக்கு முக்கியமானது தீபம்தான். ஆகையால் தீபம் ஏற்ற பயன்படுத்தும் விளக்கை நாம் அலங்கரித்து வழிபடுவது அவசியம். அப்படி அலங்கரித்து விளக்கில் நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி வழிபட வேண்டும். இதேபோல இரட்டை திரி பஞ்சத்திரியை ஒன்றாக திரித்து அதில் போட்டு தீபம் ஏற்ற வேண்டும். இப்படி தீபம் ஏற்றும்போது புதிதாக வீடு கட்ட வேண்டும் என நினைப்பவர்கள் அந்த விளக்கின் கீழ் ஒரு 5 ரூபாய் நாணயத்தை வைக்க வேண்டும். ஏற்கனவே எங்களுக்கு வீடு இருக்கிறது, இன்னும் ஒரு வீடு அமைய வேண்டும் என நினைப்பவர்கள் அந்த 5 ரூபாய் நாணயத்தை விளக்கில் போட்டு தீபம் ஏற்ற வேண்டும். இந்த விளக்கை ஏற்றி வைத்து அதற்கு முன் அமர்ந்து உங்கள் கனவு நினைவாக வேண்டும் என்று விநாயக பெருமானிடம் மனமுருகி வேண்டிக் கொள்ளுங்கள். இந்த தீபத்தை தொடர்ந்து பிரம்ம முகூர்த்த வேளையில் 48 நாட்கள் ஏற்றுவது மிகவும் சிறப்பு. தீபம் ஏற்றும் போதெல்லாம் உங்கள் எண்ணம் முழுவதும் சொந்த வீடு கட்ட வேண்டும் என்ற எண்ணத்துடனே இருக்க வேண்டும். தீபம் ஏற்றுவதுடன் சேர்த்து நீங்கள் வீடு கட்டுவதற்காக மேற்கொள்ளப்படும் முயற்சியையும் இடைவிடாது தொடர வேண்டும். இதுவரை வீடு கட்டும் யோகம் அமையாமல் தள்ளி போனவர்களும் அல்லது அதற்கான வாய்ப்பே கிடைக்காதவர்கள் உங்களுக்கும் கூட இந்த வழிபாடு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். பிரம்ம முகூர்த்த வேளையில் இப்படி ஒரு வழிபாட்டை நம்பிக்கையுடன் செய்து நல்ல பலனை பெறுவோம். உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும். ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.